கைஸ், என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜேர்னியில் நான் பிக் பிராண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் இது 2 கம்பெனிஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த 2 டைப் ஆஃப் பிஸ்னஸ்லையும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கம்ஃபர்டபிலிட்டியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஒர்க் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 6 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டார்ட் அப்பில் எனக்கு பிடிச்ச விஷயம், நம்ம ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டாலே போதும், அவங்க பிஸ்னஸையும் தாண்டி நம்ம கூட ஒரு நல்ல கனெக்ஷனில் இருப்பாங்க. அண்ட் நம்மளோட வே ஆஃப் ஒர்க் அண்ட் நம்மளோட கிரியேட்டிவ்ஸ் ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் அப்பில் நிறையவே ஃப்ரீ ஹேண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் எனக்கு இருந்த ஒரே சேலஞ்ச் ஆடுக்கான பட்ஜெட் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலே அவங்க ஆடுக்கான ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியை பட்ஜெட் ரீசன்னால ரீஸ்ட்ரக்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பிக் பிராண்ட்ஸ்னு வரும்போது ஸ்டார்ட் அப் கம்பெனியில் என்ன மைனஸாக இருந்துச்சோ அது இங்கே ப்ளஸ், விச் மீன்ஸ் மோஸ்ட்டாக நம்ம ஆடுக்கான பட்ஜெட் இங்கே வந்து ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ நம்ம கிரியேட் பண்ண ஃபனலை அழகாக இங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம். பிக் பிராண்ட்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம கேம்பெயின் ரிலேட்டடாக எதை சேஞ்ச் பண்ணணும்னா மேனேஜ்மெண்ட்டில் ஒரு விஷயத்துக்கும் அப்ரூவல் வாங்கணும். பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, கிரியேட்டிவாக இருந்தாலும் சரி, டார்கெட்டட் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப லாங்காக போகும். ஸோ இந்த 2 கம்பெனிஸ்லேருந்து நான் என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னா, ஸ்டார்ட் அப்பில் நம்ம கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிக் பிராண்ட்ஸ் கிட்ட ஒரு பிஸ்னஸ் எப்படி ப்ரொஃபஷனலாக ரன் ஆகணுன்ற ப்ராப்பர் சிஸ்டமை கற்றுக்கலாம். ஸோ இந்த எக்ஸலில் ஒரு பிக் பிராண்டுக்கும் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அண்ட் அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் நம்ம எப்படி பண்ணணும், நான் எப்படி அதை ப்ராப்பராக பண்ணேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை இந்த எக்ஸலில் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் கிளைண்ட் டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.